ஜெபமாலைகள்ல இருந்து நம்மளோட புனித சடங்குகள் வரைக்கும் இந்த 108ங்கிற நம்பரை ஏன் எல்லா இடத்துலயும் பார்க்கறோம்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது சும்மா ஒரு புனிதமான மாயாஜால நம்பர்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்ல. உண்மையில இது நம்மளோட ஒட்டுமொத்த மனுஷ அனுபவத்தையும் அப்படியே ஒரு மேப் போடுற ஒரு கணக்கு ஃபார்முலான்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த 108ங்கிறது சும்மா ஏதோ ஒரு நம்பர் கிடையாது. இத நம்ம மனுஷனோட நிலைமைய முழுசா காட்டுற ஒரு மேப்புன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஃபீல் பண்ற ஒவ்வொரு உணர்வா இருக்கட்டும், உங்களுக்குள்ள வர ஒவ்வொரு ஆசையா இருக்கட்டும், உங்க மனசுல தோன்ற ஒவ்வொரு எண்ணமா இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே இந்த ஒரே ஒரு நம்பருக்குள்ள அடங்கியிருக்கு. சரி, அப்போ இவ்ளோ ஆழமான ஒரு ஆன்மீக விஷயத்த எப்படி ஒரு சிம்பிளான லாஜிக்கலான ஃபார்முலா மூலமா சொல்ல முடியும்? அதுதானே கேள்வி. இப்ப நாம அதுக்கு தான் பதில் தேட போறோம். வாங்க உள்ள போலாம். முதல் பகுதி அனுபவத்தோட கணக்கீடு. அதாவது இந்த ஃப்ரேம்வொர்க்கை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாப்போம். இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இந்த உலகத்தை எப்படி உணர்றோங்கிற ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எல்லாமே நம்மளோட 6 புலன்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நமக்கு தெரிஞ்ச 5 சென்ஸ்: பார்வை, கேட்கறது, வாசனை, சுவை, அப்புறம் தொடு உணர்வு. ஆனா இந்த சிஸ்டம்ல ரொம்ப முக்கியமான 6வது ஒரு புலனும் இருக்கு. அதுதான் நம்ம மனசு. நம்ம எண்ணங்களையும் கருத்துக்களையும் உணர்றது அதுதான். இதுதான் இந்த ஃபார்முலாவோட முதல் பில்டிங் பிளாக். இப்பதாங்க விஷயமே சுவாரஸ்யமாக போகுது. அந்த 6 சென்ஸ் வழியா நாம உணர்ற ஒவ்வொரு விஷயமும் கடைசியில 3 உணர்வுகளா பிரியுது. ஒன்னு அது சந்தோஷமா இருக்கும், இல்லனா வலியா இருக்கும், இல்லனா எதுவுமே இல்லாத நியூட்ரலா இருக்கும். அப்போ 6 புலன்களை இந்த 3 உணர்வுகளோட பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? நம்மளோட முதல் நம்பர் 18. இதுதான் 18 வகையான அடிப்படை அனுபவங்கள். சரி, இந்த 18 வகையான அனுபவங்கள் எங்க இருந்து வருது? 2 இடத்துல இருந்து வரலாம். ஒன்னு, நம்ம மனசுக்குள்ள இருந்தே வரலாம். அதாவது நம்மளோட சொந்த எண்ணங்கள், பழைய ஞாபகங்கள் இதிலிருந்து உருவாகலாம். இல்லனா வெளியுலகத்திலிருந்து வரலாம். நாம பாக்குற ஒரு பொருள் இல்ல கேக்குற ஒரு சத்தம் மூலமா வரலாம். அப்போ நம்ம கணக்கோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அது எங்கிருந்து வருதுன்னு பாக்குறது தான். இந்த 18 உணர்வுகளும் நம்ம மனசுக்குள்ள இருந்து வருதா இல்ல வெளியிருந்து வருதா? 2 வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால அந்த 18 நாம 2ஆல பெருக்கிறோம். இப்போ நமக்கு கிடைக்கிறது 36 விதமான உணர்ச்சி நிலைகள். இப்போ இந்த புதிரோட கடைசி பீஸ்க்கு வருவோம். அதுதான் நேரம். அந்த 36 ஆசைகள்ல ஒவ்வொன்னையும் நாம 3 விதமான காலத்துல அனுபவிக்க முடியும். ஒன்னு, போனது நினைச்சு அதையே புடிச்சிட்டு தொங்குறது, இல்லனா இப்போ நடக்கிறத அனுபவிக்கிறது, இல்லனா எதிர்காலத்துல இப்படி நடக்கணும்னு ஏங்குறது. சோ நம்ம கிட்ட இருக்கிற 36 ஆசைகளை எடுத்து இந்த 3 காலத்தோட பெருக்குனா என்ன வருது பாருங்க. நம்மளோட மேஜிக் நம்பர் 108. அப்போ பாத்தீங்களா, 108க்கு வர்ற வழி ஒன்னும் மாயாஜாலம் இல்ல. அது பக்கா கணக்கு. நம்மளோட 6 புலன்கள்ல ஆரம்பிச்சு அது 3 உணர்வுகளோட பெருக்குறோம். அப்புறம் அது 2 நிலைகளோட பெருக்குறோம். கடைசியா அது 3 காலத்தோட பெருக்குறோம். இதுதான் ஒரு மனுஷன் அனுபவிக்க சாத்தியமான ஒவ்வொரு அனுபவத்தோட ஒரு சிஸ்டமேட்டிக் மேப். அடுத்த பகுதி ஃபார்முலாவிலிருந்து உணர்வுகளுக்கு 308 தீமைகள். சரி, நம்ம கிட்ட இப்போ 308ங்கிற நம்பர் இருக்கு. அது எல்லா அனுபவத்தையும் ஒரு மேப் மாதிரி காட்டுது. ஆனா பௌத்த தத்துவத்துல இந்த மேப்பை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, நம்ம துன்பத்தோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கதான். இந்த 308 அனுபவங்கள்ல ஒவ்வொன்னுமே ஒரு தீங்கு இல்லனா குலேஷமா மாற வாய்ப்பு இருக்கு. அதாவது நமக்கு வலியை கொடுக்கற ஒரு மனப்பொறி. அது என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த குலேசங்கள்னா என்ன தெரியுமா? நம்ம மனசோட தெளிவை கெடுத்து நம்மள ஒரு துன்பச் சுழற்சிக்குள்ள மாட்டி வைக்கிற மன அழுக்குகள். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள நிம்மதியாவே இருக்க விடாம பண்ற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் அது. இந்த 108 தீமைகளையும் ஒரு மரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட வேர்கள் 3 தான்: பேராசை, வெறுப்பு, அப்புறம் அறியாம. இந்த 3 விஷ வேர்கள்ல இருந்து தான் பெருமை, பொறாமை, கர்வம்னு மத்த எல்லா நெகட்டிவ் குணங்களும் கிளைகளா வளருது. வாங்க, சில உதாரணங்களோட இத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல உணர்ச்சி சம்பந்தப்பட்ட தீமைகள். திடீர்னு வர்ற கோவம் இல்ல ரொம்ப நாளா மனசுல வச்சிருக்கிற வஞ்சம் இதெல்லாம். அப்புறம் ஈகோவை அடிப்படையா வச்ச விஷயங்கள். தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்க விடாம தடுக்கிற அந்த பிடிவாதமான பெருமை, இல்ல எப்பவுமே நான் தான் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரி. இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசுங்க. நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியும் தொடுது. பாருங்க, பொய் சொல்றது, சூதாட்டம் மாதிரி நடத்த சம்பந்தப்பட்ட தீமைகள் இருக்கு. மத்தவங்கள மேனிப்புலேட் பண்றது இல்ல மதிக்காம பேசுறது மாதிரி சமூகம் சம்பந்தப்பட்டதும் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நமக்குள்ளேயே நடக்கிற போராட்டங்கள்.
சந்தேகம், அவநம்பிக்கை, இல்ல நம்ம மேலேயே நமக்கு வர்ற வெறுப்பு மாதிரி விஷயங்கள். கடைசி பகுதி தேர்ச்சியின் சின்னம். இந்த 108 ஜெயிக்கிறது. சரி, இந்த 108 தீமைகளும் தான் மனுஷனோட எல்லா துன்பத்துக்கும் காரணம்னா அப்ப நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும்? இத நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்றதா? இல்ல, இத ஜெயிக்கிறது தான். இந்து கடவுளான சிவன் இது ரொம்ப அழகா விளக்குறார். அவர் மனுஷனோட இந்த எல்லா பலவீனங்களையும் அடக்கி ஆள்ற ஒரு மாஸ்டரா பார்க்கப்படுறாரு. அவர் கழுத்துல போட்டிருக்கிற அந்த 108 மண்டையோட மாலை இருக்கு இல்லையா, அது இந்த 108 தீமைகள்ல ஒவ்வொன்னையும் அவர் ஜெயிச்சிட்டாருங்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள். அப்போ ஆன்மீக பாதைங்கிறது இந்த 108 பொறிகள்ல இருந்து தப்பிச்சு ஓடுறது இல்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொன்னையும் தைரியமா எதிர்கொண்டு அதுல தேர்ச்சி அடைறது. இந்த 108யும் ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, துன்பத்திலிருந்து முழுமையான விடுதலை அடைகிறது, ஒரு ஆழமான, யாராலையும் அசைக்க முடியாத அமைதி நிலைக்கு போறது. சரி, இந்த ஒரு கடைசி கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். 108ங்கிறது மனுஷ மனசோட ஒரு மேப்புன்னு நாம பார்த்தோம். அப்போ உண்மையான கேள்வி என்னன்னா, உங்களோட பர்சனல் மேப் எப்படி இருக்கு? இந்த 108 பாதைகள்ல நீங்க எந்த பாதையில அடிக்கடி பயணம் செய்றீங்க? இது நிஜமாவே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.